எத்தனை டெசிஷன் நீங்கள் எடுத்து தோத்துருக்கீங்க? எத்தனை தீர்மானங்கள் நம்மள எடுத்தோங்க? ஆமாவா இல்லையா? தோத்தமா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க எத்தனை தடவை தோத்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற உங்க நண்பர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு உதவி செய்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு உதவி செய்கிற சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உன்னை அன்னைக்கே சொன்னேன்ல, நீ கேட்டியா? எத்தனை தடவை நாங்க உனக்கு உதவி செய்ய முடியும்? ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, மேக்சிமம் 5, 10 தடவை. இனிமேல் நான் உனக்கு கை கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்க சொல்லி நீ செஞ்சுட்ட, நீ தவறா தோத்து போயிட்ட, இனிமேல் என்னால உங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்ற உலகத்துல வாழும்போது எத்தனை தடவை எத்தனை முடிவெடுத்து நீ தோத்து போனாலும் இன்னைக்கு உனக்காக ஒருத்தர் நின்று உங்களை நீதிமான் என்று உங்க பக்கத்துல நீதியை நிலைநிறுத்த ஒருவர் உண்டு. அந்த இயேசு இந்த மைதானத்தில் இறங்கி இருக்கிறார். நீ இந்த மைதானத்துக்கு வெளியில எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு வந்திருந்தாலும் இப்ப அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியா இல்ல, உனக்காக காத்திருக்கிற கெட்ட குமாரனின் தகப்பனை போல வாசல் அருகே நின்று கொண்டு நீ என்னிடத்தில் திரும்பி வந்தா போதும், நான் உனக்கு சகலத்தையும் திருப்பி தருவேன் என்ற ஒரு தகப்பனுடைய உள்ளம் இந்த மைதானம் முழுவதும் நிறைந்திருக்குது. கையை உயர்த்தி சொல்லு, டாடி நான் எடுத்த தீர்மானத்துல நான் தோற்று போயிட்டேன், அநேக லட்சங்கள் இழந்துட்டேன், அநேக கோடிகள் இழந்துட்டேன், சில நல்ல மனிதர்களை கூட இழந்துட்டேன், குடும்பத்தை இழந்துட்டேன், என்னை நம்பினவர்களை இழந்துட்டேன். ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்த முடிவுனால நான் இழக்காத ஒரே ஒரு நபர் நீங்க மட்டும்தான் சொல்றவங்க மாத்திரம் 2 கையை உயர்த்தி, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம். நீங்க சொல்லுங்க வர பார்த்து, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர் எனக்காய் பேசும்